நம்ம பசங்கள நம்ம எப்பயுமே குழந்தையாவே தான் நினச்சிட்டு இருப்போம். சில விஷயங்களும், சில நேரங்களும் மட்டும்தான் அவங்கள மாற்றத்துக்கு நமக்கு வந்து, ஓ! அவங்க பெரியவங்க ஆயிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ஏஜ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. நாங்க எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். எப்பயுமே சின்ன சின்ன திருவிழாவோ இருந்தாலும், ஊர் பண்டிகையா இருந்தாலும், அங்க இருக்கிற ரைட்ஸ்க்கு எல்லாமே போகணும்னு அடம்பிடிப்பான். அவன வந்து அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வரவே எங்களால முடியாது. அம்மா என்ன ஒண்ணே ஒண்ணு, அம்மா என்ன ஒண்ணுன்னு எஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல இருந்து அவன கூட்டிட்டு வரது ரொம்பவே பெரும்பாடா போயிடும். அத விட்டு வெளிய வந்தா பென்சில் வேணும், பேனா வேணுன்ட்டு அதுக்கு அந்த கடைக்குள்ள பூந்துட்டு ஒரே அட்டகாசம் செஞ்சுட்டு இருப்பான். அவன வெளிய கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் நமக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே வந்து சண்டை தான் வரும் எப்பயுமே. இது ரெகுலரா நடக்கிறது தான். இந்த வாட்டியும் அப்படிதான் இருக்குன்ட்டு நான் போனேன். ஆனா அந்த ரைட்லாம் பார்த்துட்டு சுத்திட்டு வந்துட்டு எதுவுமே அவன் கேட்கவே இல்ல. சரி இது கேட்பான், அது கேட்பான். நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த வாட்டி அவன் எதுவுமே கேட்கல. எனக்கு வந்து பேய் பங்களா மட்டும் போகணுமா ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னா. சரின்ட்டு அதுக்கு மட்டும் நாங்க வந்து அனுப்பிச்சு விட்டுட்டோம். அத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பென்சில் பாக்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போனான். எதுவும் வாங்கல. அவனுக்கு ஏதோ பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஆனா 1, 2 கேட்டான். தம்பி உன்கிட்ட இது இருக்கிற யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருள் தான். தேவையில்லாத பொருள் வேண்டாம்டா அப்படின்னு. அவன் ஓகேம்மா அப்படின்ட்டு அது கண்டுக்கவே இல்ல. சும்மா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டான். எனக்கு வந்து ஒரே கஷ்டமா போச்சு. என்னடா பையன் ரைடுக்கும் போல, ஒரு பென்சில் பாக்ஸ் எதுவுமே கேட்கவும் இல்ல. ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தோம், சாப்பிட்டான். அவனுக்கு பிடிச்சு கேட்டான், வாங்கி கொடுத்தோம், சாப்பிட்டான். இப்படியே இருந்தது. எனக்கு எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு, எனக்கும் கிச்சன் திங்ஸ்லாம் வாங்கலாம்னு பார்த்து, எனக்கும் அவன் எதுவுமே கேட்காதத நினைச்சு எனக்கும் ஒரு சங்கடமா இருந்தது. நானும் எதுவுமே வாங்கல கிச்சனுக்கு. சின்ன சின்ன பொருட்கள் வந்து நிறைய அழகழகு பொருட்கள் இருந்துச்சு. எதுவுமே நாங்களும் வாங்கவே இல்ல. சும்மா சுத்தி பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே தான் எனக்கு தோணுச்சு, ஓகே அவனுக்கு என்ன செலவு பண்ணணுமோ அந்த காசு வந்து அவன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு 500 ருபீஸ் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். தம்பி நீ வந்து திங்ஸும் எதுவும் வாங்கிக்கல உனக்குன்னு, ரைடுக்கும் நீ எதுக்குமே போகல, இந்த இந்த பணத்தை வந்து நீ சேவ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து 10th நீ போகிற, உனக்கு வந்து நோட்ஸோ பென்சிலோ புக்ஸோ அப்போதைக்கு ஒரு வாங்குற சுச்சுவேஷன் வரும். நீ வந்து அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோ, சேவிங்ஸ்க்கு பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. அவனுக்கு வந்து அதிகமாக சேவிங்ஸ் செய்கிறது ரொம்பவே பிடிக்கிற விஷயம் அவனுக்கு. தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், இல்லை அப்பா நாங்களோ பேரண்ட்ஸோ இருந்தாலும் கூட ஒரு பண்டிகை அந்த மாதிரி ஊருக்கு போகும்போது வரும்போது பணம் கொடுக்கும்போது அவன் வந்து சேவிங்ஸ் தான் பண்ணி வைப்பான். அவனுடைய தேவைகளுக்கு பூர்த்தி செஞ்சுக்குவான். அவன் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது அவன் வந்து அம்மா இதுக்கு நான் எடுத்துகிட்டு இந்த செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் அவங்க எக்ஸாமுக்கு வந்து எதுவுமே கேட்கலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. இருந்தும் அந்த பணத்தை நான் வந்து அவன்கிட்ட கொடுத்து படிப்பு செலவுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் சேவிங்ஸ் பண்ண அவன் முகத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எனக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்ல நீங்களும் சந்தோஷப்பட்ட விஷயம் எதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லி கொடுத்தது எனக்கும், சொல்லி கொடுத்து எதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோ